சென்னையில் உள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விடுதிக்கு செல்லும் பிரதான சாலையில் மழைநீர் குட்டை போல் தேங்கியிருப்பது சிரமத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விடுதி ஆகியன அமைந்துள்ளன. அங்குள்ள பிரதான நுழைவாயிலில் சாலையில் பள்ளம் ஏற்பட்டு அதில் மழைநீர் குட்டை போல் தேங்கியுள்ளது. இதனால் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்கு வந்து செல்லும் அதிகாரிகள், அந்த வழியே செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படுவதாக கூறப்படுகிறது. இதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழைநீர் தேங்குறதுலேருந்து எல்லா விதமான தொற்று நோயும் பரவுறதுக்கு இந்த தண்ணி ஒரு மூல காரணமாக இந்த ஏரியாவில் இருக்குது. உயரதிகாரிகளும் அமைச்சர்களும் போயிட்டு வரக்கூடிய ரோடே இப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டில் மற்ற ரோடை எப்போ தீர்ப்பாங்கன்னு தெரியல. எல்லா அதிகாரிகளும் போகிறாங்க வராங்க. இந்த பள்ளத்தை மூடுறதுக்கோ தண்ணி எடுக்கிறதுக்கோ யாரும் ஆள் கிடையாது. இது இப்போ பாரு தண்ணி மழை தான் தண்ணி நிற்குது. மழை வரலன்னா பள்ளம் போய்ட்டு தான் நிறைய இருக்குது. ஒரு எம்எல்ஏ ஆஸ்பத்திரியில் போகிறதுக்கு யாருமே அதை சரி பண்ணாமல் நடவடிக்கை எடுத்தது கிடையாது.